தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ரமேஷ், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, வேட்புமனு தாக்கலுக்கான அந்த அலாரம் கிளாக் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ ஒரு தாமதமாக தேசிய கட்சிகள் இரண்டுமே வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறாங்க. இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க? அண்ட் ஆல்சோ இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த 27 பேர்கள் இவங்களுடைய வெற்றி சதவீதம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் பார்வை. வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சி வெவ்வேறு மாநிலங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு உடனேயே முதலில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிற கட்சியாக இருந்திருக்கிறது என்பதுதான் அண்மையில் நடந்த மேற்கு வங்க மாநில தேர்தல் அறிவிப்பின் போதும் நாம் பார்த்தோம். இதற்கு முன்பு மகாராஷ்டிராவிலோ அல்லது வேறு சில மாநிலங்களிலோ முதற்கட்ட பட்டியல் என்று ஒரு பட்டியல் வெளிவந்துவிடும். ஆனால் பொறுத்தவரை தாமதத்திற்கான காரணம் என்று நான் விசாரித்து அறிந்தவரை தெரிந்து கொண்ட தகவல் என்பது, பாரதிய ஜனதா விரும்பிய தொகுதிகள் பல அந்த கட்சிக்கு கிடைக்கவில்லை என்பது சில நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆகவே கோளாறு எங்கே ஏற்பட்டது என்று அவர்களுக்குள் விவாதம் நடந்தது. சில தொகுதிகளையாவது மாற்ற முடியுமா என்ற முயற்சியும் நடந்தது. ஆகவே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு எல் முருகன் அவர்களும் சரியான முறையில் அடையாளம் காண தவறிவிட்டார்களா, அவர்கள் பக்கம்தான் சிலர் விரலை நீட்டுகிறார்கள். ஆகவே திரு பியூஷ் கோயல் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாலும் உள்ளூரில் இருப்பவர்கள் தான் விவரங்களை சரியாக கொடுக்க வேண்டும். நம்பரை பொறுத்தவரை திரு அமித்ஷா அவர்களிடம் போய் கன்வீன் செய்து இந்த நம்பர் இறுதி செய்யப்பட்டுவிட்டது. பட் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸில் பாரதிய ஜனதா கோட்டை விட்டு விட்டது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் பலரது பார்வை. ஆகவே அதுவும் கூட வேட்பாளர்களை இறுதி செய்வதில் ஒரு தாமதம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது என்பது நான் அறிந்த தகவல். ஆகவே இப்போது ஒரு வழியாக காங்கிரஸ் கட்சிக்கு முன்பாக, காங்கிரஸ் கட்சி தான் வழக்கமாக 11th அவர்களை பட்டியலை அறிவிக்கும். சில நேரங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் சிலர் போய் தாக்கல் செய்து விடுவார்கள். அவரை திரும்ப பெற வைப்பதற்குள் காங்கிரஸ் கட்சி படாத பாடுபடும். ஆகவே இந்த மாதிரி காட்சி பாரதிய ஜனதாவில் அரங்கேறாமல் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஏனோ கடைசி நேரத்தில் ஒரு பட்டியலை அறிவித்து விட்டது. இதுல எதுவும் பெரிய சர்ப்ரைசிங் முகங்கள் இல்லை என்று நான் பார்க்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவர் போட்டியிட விரும்பவில்லை என்பதை திரு பியூஷ் கோயல் அவர்களிடம் தெரிவித்து விட்டதாக நான் நேற்று தினமே ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தேன். ஆகவே அவரது பெயர் இடம்பெறாதது எனக்கு வியப்பை அளிக்கவில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடிய வாக்காளர்கள், கட்சி சாராத வாக்காளர்கள், அவர்கள் அண்ணாமலையின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள், அண்ணாமலை காரணமாக பாரதிய ஜனதா பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இந்த பட்டியல் நிச்சயம் ஏமாற்றத்தை அளிக்கும் என்று நான் பார்க்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களை இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறது என்பது அரசியல் நோக்கர்களால் நிச்சயமாக கவனிக்கப்படும். இந்த பட்டியலில் சென்னையில் மயிலாப்பூர் தொகுதி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பிராமணர் சங்கம் உட்பட 1-2 பிராமண அமைப்புகள் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அப்படி யாருக்கும் வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பது அந்த சமூகத்தினருக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் என்று நான் பார்க்கிறேன். ரைட், நன்றி திரு ரமேஷ், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.